வெல்கம் டு ஈஸி லேசி விமன். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெடி பியர் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதை நான் கோகனட் வச்சு தான் செஞ்சேன். இந்த மாதிரி சின்ன 2 சில்லு தேங்காய் எடுத்துட்டு அது பின்னாடி இருக்கிற இந்த ஓடு இருக்குது இல்லையா, இதில் எடுத்துக்கிறேன். இது எடுத்துகிட்டு போட்டோம்னா தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்சதை இந்த மாதிரி ஒரு திருவிறதில் வச்சு திருவி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துட்டேன். இது பவுட்ரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையில் பாதி மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். இப்போ அதே கப்பில் நல்லா பியூரான கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 கப் இருந்தால் போதுமானதாக இருக்கும். இது ஓரமாக இருக்கட்டும். இது கூட ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலப்போ அதிகம் ஆயிரும் நம்ம ஆயிலில் செய்கிறதுனால. நம்ம எடுத்த சர்க்கரையிலேருந்து பாதி சர்க்கரையே இதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. எல்லா மாவும் இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவாட்ட திரண்டு வரணும். பேக்கிங் ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மாவு இல்லையா, அதில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிறேன். இது இந்த ஷேப்பில் தான் செய்யணும், இந்த சைஸில் தான் செய்யணும்னு எந்த அவசியமே இல்லை. உங்கள் கை போன போக்கில் நீங்கள் செஞ்சிடலாம். எப்படி செய்தோம்னாலுமே ஃபைனல் சூப்பராக தான் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு செம்ம சூப்பராக வரும். அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த பாலில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ இது பேக்காகி வரும்பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய பாலும் ஒரு சின்ன பாலையும் ஆட் பண்ணிவிட்டு 2 கைக்கு பால், 2 காலுக்கு பால், 2 காதுக்கு பால், அதே மாதிரி மூக்குக்கு ஒரு பால் வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், டெடி பியர் ரெடி ஆயிடும். இதை நான் ஓடிஜியில் 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே இது நம்ம அடுப்புலேயும் செய்யலாம். ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்மளோட குக்கீஸ்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு இப்போ டெடி பியர் மாதிரி தெரியாது. ஸோ பின்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக பேக் ஆகிருந்துச்சு. கொஞ்சமாக நான் டார்க் சாக்லேட் எடுத்து மெல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு இந்த கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் ஹைலைட் பண்ணாதான் பார்க்கறதுக்கு டெடி பியர் மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்படியே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாக்லேட் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுல பிள்ளைங்களுக்காக, ஏன்னா பிள்ளைங்களுக்கு தான் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டதுக்காக செய்திருக்கோம். அது பார்க்கறதுக்கு பிள்ளைங்களுக்கு க்யூட்டாகவும் இருக்கணும், அதே சமயம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா இதே மாதிரி செய்து நீங்கள் கொடுங்க. ஓகேவா? நான் எல்லா டெடி பியருக்குமே இதே மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. நம்ம ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம சார் வராமல் இருப்பாரா, அவரும் வந்துட்டார். ஒரே ஒரு பால் மட்டும் நான் இந்த மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கு மட்டும் அவர் ஸ்மைலி போட்டு அவர் ரெடி பண்ணிக்கிட்டார். அவ்வளோதான். ஈஸியான டெடி பியர் குக்கீஸ் வீட்லேயே செய்தாச்சு. பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.